இயேசுவின் அருமை சகோதர சகோதரிகளே, 26வது அதிகாரமானது கோயில்ல வாயில் காப்பாளர்கள், அவர்களுடைய குடும்பங்கள் யாரெல்லாம் எந்தெந்த நேரத்தில் அந்த அந்த கோயிலில் காத்து வந்தார்கள் என்பதையும், பிற பணியை செய்யக்கூடிய துப்புரவு வேலைகள், மற்ற பணிகளை செய்யக்கூடிய அந்த பணியாளர்களையும், மற்ற லேவியனுடைய பணிகளையும் இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து வைக்கிறது. கண்டிப்பாக ஒவ்வொருவரையுமே, அந்த கோயிலுக்கு உட்பட்ட அனைவரையுமே இதோ இந்த அதிகாரம் வந்து சுட்டி காட்டுகிறது. நினைத்து பார்த்தோம், ஆண்டவருடைய பணியில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய அந்த பார்வையிலே பொறிக்கப்படுவார்கள் என்ற எண்ண ஓட்டத்தோடு நாமும் ஆண்டவருடைய இந்த பணியில் ஈடுபட முயற்சி எடுத்தவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். வாயிற் காப்போரினுடைய பிரிவுகளாவன: கோராக்கியரில் ஆசாப்பினுடைய குடும்பத்தை சேர்ந்த கோரோயினுடைய மகன் மெசலேமியாவினுடைய புதல்வருள் செக்கரியா மூத்தவர், இரண்டாமவர் எதியவேல், மூன்றாமவர் செபதியா, நான்காமவர் யாத்தானியேல், ஐந்தாமவர் ஏழாம், ஆறாமவர் யோக்னான், ஏழாமவர் எல்யோகோவேனாய், ஒபேதத்தோமினுடைய புதல்வருள் செமாயா மூத்தவர், இரண்டாமவர் யோசபாத்து, மூன்றாமவர் யோவாகு, நான்காமவர் சாக்கார், ஐந்தாமவது நெத்தானியேல், ஆறாமவர் அம்மியேல், ஏழாமவர் இசக்கார், எட்டாமியர் பெயுலத்தாய். கடவுள் ஓபேதோமுக்கும் ஆசி வழங்கியிருந்தார். அவருடைய புதல்வர் செமையாவுக்கும் புதல்வர் பிறந்தனர். அவர்கள் ஆற்றல் மிக்கவராய் இருந்தார்கள். தங்கள் தந்தையினுடைய குடும்பத்தின் தலைவர்களாய் இருந்தார்கள். செமையாவினுடைய புதல்வர் ஒத்னி, ரபாயேல், ஓபேது, எல்சபாது. அவர்களுடைய சகோதரரான எலிகு, செமக்கியா ஆகியோர் ஆற்றல் மிக்கவராய் இருந்தனர். ஒபேதத்தோமினுடைய புதல்வரும் அவர்களுடைய புதல்வரும் உறவின் முறையினரும் 62 பேர். அவர்கள் தங்கள் வேலையில் திறமை மிக்கவராய் இருந்ததால் மெசலேமியாவினுடைய புதல்வருள் அவர்கள் சகோதரரும் திறமை மிக்கவர்கள். இவர்கள் 18 பேர். மெராரியினுடைய புதல்வருள் ஒருவர் கோசா, இவருடைய புதல்வருள் சிம்ரி. தலைமகன் அல்லாதவராயிருந்தும் இவர் அவரை தலைவராக்கியிருந்தார். இரண்டாமவர் இலிக்கியா, மூன்றாமவர் தெபலியா, நான்காமவர் செக்கரியா. கோசாவினுடைய புதல்வரும் சகோதரருமான மொத்தம் 13 பேர். இந்த பிரிவுகளில் இருந்த அவர்களுடைய சகோதரரை போல் வாயிற் காப்போர் தங்கள் தலைவர்களின் கீழ் ஆண்டவருடைய கோவிலில் பணிபுரிய நியமிக்கப்பட்டனர். தாங்கள் காவல் புரிய வேண்டிய வாயிலை தேர்ந்து கொள்ளுமாறு தங்கள் தந்தையினுடைய குடும்பங்களின்படி சிறியோர் பெரியோர் என்னும் வேறுபாடின்றி அவர்கள் சீட்டு போட்டார்கள். கிழக்கு வாயிலுக்கான சீட்டு செலேமியாவுக்கு விழுந்தது. அவருடைய மகனும் விவேகமுள்ள ஆலோசகருமான சக்கரியாவுக்கு வடக்கு வாயிலுக்கான சீட்டு விழுந்தது. தெற்கு வாயிலுக்கான சீட்டு உபதேத்தோமுக்கு விழுந்தது. அவருடைய புதல்வருக்கு பண்ட சாலைகளுக்கான சீட்டு விழுந்தது. சுப்பீமுக்கும் ஓசாவுக்கும் மேற்கு வாயிலும் மேட்டு பாதை நோக்கி அந்த சல்லுக்கேத்து வாயிலும் விழுந்தன. காவல் முறை ஒரே சீராக அமைந்திருந்தது. கிழக்கே லேவியர் 6 பேரும், வடக்கே 4 பேரும், தெற்கே 4 பேரும், கருவூலத்தில் 2 பேரும், நெடுஞ்சாலை நோக்கி மேற்கு தூண் வரிசை வாயில்களில் 4 உட்புறத்தில் 2 நியமிக்கப்பட்டனர். கோராக்கினுடைய புதல்வருக்கும் மெராரியினுடைய புதல்வருக்கும் குறிக்கப்பட்ட காவல் முறை இதுவே. லேவியருள் அகியா என்பவர் கடவுளுக்கு கோவிலினுடைய கருவூலத்திற்கு புனித பொருட்கள் வைக்கப்பட்ட அந்த கருவூலத்திற்கும் பொறுப்பேற்றிருந்தார். இலாதானினுடைய புதல்வர் இலாதான் வழிவந்த அந்த கெர்சோனியரான இலாதானினுடைய வழிமரபில் மூதாதையர் குடும்ப தலைவரான எகியலினுடைய புதல்வருள் சேத்தாமும் அவருடைய சகோதரராகிய யோவேலும் ஆண்டவரின் இல்ல கருவூலத்திற்கு பொறுப்பேற்றிருந்தனர். அம்ராமியர், இட்சகாரியர், எப்ரோனியர், உசியேலியர் ஆகியோருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. மோசையினுடைய மகனான கெர்சோமின் வழிமரபில் தோன்றிய செபுவேல் கருவூலத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருந்தார். அவருடைய சகோதரர் எலியேசர், இவர் மகன் ரகபியா
இவர் மகன் ஏசாயா, இவர் மகன் யோராம், இவர் மகன் சிக்ரி, இவர் மகன் செலோமித்து. தாவீது அரசரும் மூதாதையர் குடும்ப தலைவர்களும் ஆயிரத்தவ தலைவர்களும் நூற்றுவ தலைவர்களும் படைத்தலைவர்களும் அர்ப்பணித்த அந்த புனித பொருட்களினுடைய கருவூலம் முழுவதற்கும் இந்த செலோமித்தும் அவருடைய சகோதரரும் பொறுப்பாயிருந்தனர். அவர்கள் போரில் கைப்பற்றிய கொள்ளை பொருட்களினின்றும் எடுத்து ஆண்டவனுடைய இல்லத்தை பழுது பார்த்ததற்காக அர்ப்பணித்திருந்தார்கள். அவ்வாறே திருக்காட்சியாளர் சாமுவேல், கீசின் மகன் சவுல், நேரின் மகன் அப்னேர், செருபாயுனுடைய மகன் யோவாபு ஆகியோர் அர்ப்பணித்தவையாவும் சேலோமித்தினுடைய பொறுப்பிலும் அவருடைய சகோதரனுடைய பொறுப்பிலும் இருந்தன. இச்சகாரியில் கெனேனியாவும் அவருடைய புதல்வரும் இஸ்ரேலின் மேல் பொது நிர்வாக பணியை ஏற்று அதிகாரியாகவும் நடுவர்களாகவும் செயல்பட்டனர். எப்ரோனியரில் அசப்பியாவும் அவர் உறவினர் முறையினருள் திறமைமிக்க 1700 பேரும் யோர்தானுக்கு மேற்கு புற இஸ்ரேலின் மேல் ஆண்டவரினுடைய பணி, அரசனுடைய பணி அனைத்திலும் நிர்வாக பொறுப்பேற்றிருந்தனர். எப்ரோனியரில் எரியா என்பவர் தம் மூதாதையனுடைய தலைமுறை அட்டவணைப்படி தலைவராயிருந்தார். தாவீது ஆட்சி செய்த 40ஆம் ஆண்டில் எப்ரோனியருள் ஆற்றல் மிகு வீரர்களை தேடிய போது அவர்கள் கிளையாத்தின் உள்ள யாசேரில் இருப்பதாக தெரிய வந்தது. ரூபன் குளம், காத்தின் குளம், மனாசையினுடைய பாதி குளம் ஆகியவற்றுக்கு குறிக்கப்பட்ட ஆண்டவனுடைய பணி, அரசனுடைய பணி ஆகிய அனைத்து பொறுப்பையும் வலிமை மிகுந்தவர்களும் மூதாதையர் குடும்ப தலைவர்களுமான எரியாவினுடைய உறவு முறையினர் 2700 பேரிடம் அரசர் தாவீது ஒப்படைத்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.